வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. இமயத்தில் வெடித்த போர் 1962. அக்டோபர் 20, 1962. இமய மலைகள் அமைதியாகவே இருந்தன. பனி, பாறை, கடும் குளிர். ஆனால் அந்த மௌனத்தின் உள்ளே ஒரு போர் விழித்தெழுந்தது. விடியற்கால தாக்குதல். அதிகாலை இந்திய முன்னணி முகாம்கள் விழித்துக் கொள்ளும் முன்பே சீன படைகள் ஒரே நேரத்தில் இரு முனைகளில் தாக்கின. மேற்கு முனை அக்சை சின், கிழக்கு முனை நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி பகுதி. இது ஒரு சாதாரண எல்லை மோதல் அல்ல, முழுமையான இருபுற தாக்குதல். ஆயத்தமில்லாத இந்திய முகாம்கள். ஆம், இந்திய முகாம்கள். குறைந்த வீரர்கள், குறைந்த ஆயுதங்கள், சப்ளை இல்லை, தகவல் தொடர்பு இல்லை. பல இடங்களில் வீரர்கள் மலைகளில் தனிமையில் நின்றனர். ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. இமயப்போர் மனித எல்லைகளை சோதித்தது. இந்த போர் சாதாரண போர்க்களம் அல்ல. -டிகிரி வெப்பநிலை, மூச்சு எடுக்க முடியாத உயரம், பனியில் உறையும் உடல். இந்த சூழலில் ஒரு குண்டு, ஒரு கத்தி, ஒரு உயிர், அனைத்தும் மிகவும் கனமாக தோன்றின. கிழக்கு முனை நார்த் ஃப்ரான்டியர் ஏஜென்சி வீழ்ச்சி. கிழக்கு பகுதியில் சீன படைகள் வேகமாக முன்னேறின. தாவாங், செஜிலா மலை வழிகள். இந்திய படைகள் தடுப்பதற்காக முயற்சி செய்தன. ஆனால் எண்ணிக்கை, ஆயுதம், தயாரிப்பு மூன்றிலும் பின்தங்கினர். மேற்கு முனை அக்சை சென். அக்சை செனில் இந்திய முகாம்கள் முற்றுகையிடப்பட்டன. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, சப்ளை பாதை துண்டிக்கப்பட்டது. பல இடங்களில் வீரர்கள் கடைசி குண்டு வரை போரிட்டனர். வீரத்தின் காட்சிகள். இந்த போர் தோல்வி என்ற பெயரால் அழைக்கப்படலாம். ஆனால் அதில் வீரம் குறையவில்லை. உயரமான மலை உச்சியில் ஒரே வீரன், குளிரில் உறைந்த விரல்கள், ஆனால் துப்பாக்கியை விடாத அவரது மனம். இந்த காட்சிகள் வரலாற்றில் மறக்க முடியாதவை. டெல்லியில் அதிர்ச்சி. போர் செய்தி டெல்லியை அடைந்தபோது அரசியல் அதிர்ச்சி, மக்கள் அதிர்ச்சி, ஊடகங்கள் அதிர்ச்சி. இந்தியா ஒரே கேள்வியை கேட்டது: எப்படி இது நடந்தது? நம்பிக்கை உடைந்த தருணம். பல ஆண்டுகளாக நட்பு, நம்பிக்கை, அமைதி என்று பேசப்பட்ட உறவு ஒரே வாரத்தில் போராய் மாறியது. நம்பிக்கை இமயத்தில் உடைந்து போனது. சீனா முன்னேற்றம், திடீர் வேகம். சீன படைகள் திட்டமிட்ட நகர்வு, ஒருங்கிணைந்த தாக்குதல், வேகமான முன்னேற்றம். இந்த வேகம் இந்திய பாதுகாப்பை முழுமையாக அதிர்ச்சியடையச் செய்தது. போர் ஒரு பாடம். இந்த போர் இந்திய இராணுவத்தின் தவறு மட்டும் அல்ல, அரசியல் கணக்கின் தவறும், பாதுகாப்பு அலட்சியமும், ஒருங்கிணைந்த தோல்வி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய பாடமும் கிடைத்தது. நிறைவாக 1962 இமயத்தில் ஒரு போர் வெடித்தது. அது நிலத்திற்காக மட்டும் அல்ல, நம்பிக்கைக்காக, தயாரிப்புக்காக, தேசிய உணர்வுக்காக. இந்த போர் இன்னும் முடியவில்லை. நன்று நண்பர்களே. இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.